அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, இது கற்போம் கற்பிப்போம் பாகம் 44 பொறுமையை கடைபிடிப்போம் என்பதை பற்றிய அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு அறிவுரை. பொறுமையை கடைபிடி, அல்லாஹ் உன்னை உயர்த்துவான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுக்காக ஒருவர் பணிவு காட்டினால் அவரை அல்லாஹ் உயர்த்தாமல் இருப்பதில்லை. இதை நீங்கள் முஸ்லீமில் 5047வது ஹதீஸில் பார்க்கலாம். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ அவரை சத்திய சோதனைக்கு உள்ளாக்குகிறான். இதை நீங்கள் புகாரில் 5645வது ஹதீஸில் பார்க்கலாம். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் செல்வங்களையும் உயிர்களையும் பலன்களையும் சேதப்படுத்தியும் உங்களை சோதிப்போம், பொறுத்து கொண்டோருக்கு இதில் நற்செய்தி கூறுவீராக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2வது அத்தியாயம் 155வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். செல்வத்தை விட மானம் பெரிது, எவனுக்கும் பயப்படாதே. தீமைக்கு கூலி தீமையே. வேலை போனால் வேலை தேடலாம், மானம் போனால் செல்வம் பதவி அனைத்தையும் கொள்கைக்காக தூக்கி எறிந்துவிட்டு வந்த பிறவனின் மனைவி அன்னை ஆசியாவை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் மூமின்களுக்கு முன்மாதிரியாக சொல்லி காட்டுகிறான். அப்படி என்ன செய்தார்கள் அவர்கள்? என் இறைவா, சொர்க்கத்தில் உன்னிடம் எனக்கு ஒரு வீட்டை எழுப்புவாயாக, பிறவனிடமிருந்தும் அவனது சித்திரவதையிலிருந்தும் என்னை காப்பாற்றுவாயாக, அநீதி அடைத்த இந்த கூட்டத்திலிருந்தும் என்னை காப்பாவாயாக என்று பிறவனின் மனைவி கூறியதால் அவரை நம்பிக்கை கொண்டோருக்கு அல்லாஹ் முன் உதாரணமாக கூறுகிறான் என்று 66வது அத்தியாயம் 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ மாமன்னனுடைய சர்வாதிகார ஆட்சி புரிந்த பிறவனுடைய மனைவியாக இருந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட சுகபோகங்கள் அங்கே கிடைச்சிருக்கும், எப்படியெல்லாம் அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் கட்டிய மனைவிக்கு அவன் இறைவன் இல்லை என்பதை மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய அந்த இறைவன் தான் உண்மையானவன் என்பதை நம்பி ஏற்றுக்கொண்டதன் காரணமாக பலவிதமான துன்பத்துக்கும் அடக்குமுறைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் அங்கே ஆளாகிறார். அவ்வளவையும் சகித்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார்கள், என் இறைவா, இந்த உலகம் பிறவனிடத்தில் எனக்கு சொர்க்க வாழ்க்கை கிடைக்கிறது, ஆனால் அது எனக்கு தேவையில்லை. சொர்க்கத்தில் உன்னிடம் எனக்கு ஒரு வீட்டை நீ எழுப்புவாயாக, இந்த பிறவனிடம் இருந்தும் இவனது சித்திரவதையிலிருந்தும் என்னை காப்பாயாக, அநீதி அளித்த கூட்டத்திலிருந்தும் என்னை காப்பாயாக என்று கேட்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய உறுதி இருக்க வேண்டும் என்பதை அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் சிந்தியுங்கள்.